கடையநல்லூரில் மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரன் தேர்தல் பிரச்சாரம் தொடக்கம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார். தமிழக கேரள எல்லை பகுதியாக விளங்கும் புளியரை கோட்டை வாசல் பகுதியிலிருந்து அவர் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். அதனை முன்னிட்டு அப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை வாசல் கருப்பசாமி கோவில் மற்றும் புளியரை தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார தொடக்க நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையேற்றார். மேலும் முன்னாள் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை, கடையநல்லூர் தொகுதி பார்வையாளர் மற்றும் முன்னாள் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் மாலைராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் பொதுமக்களை நேரில் சந்தித்த திமு ராஜேந்திரன் திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துரைத்தார். அதேபோல திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய வாக்குறுதிகள் குறித்தும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர ரூபாய் 2000 மகளிர் உரிமை தொகை, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் டோக்கன் உள்ளிட்ட திட்டங்களை அவர் வாக்காளர்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு கோரினார். மேலும் தாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடையநல்லூர் தொகுதியில் முழு 5 ஆண்டுகள் குடும்பத்துடன் வசிப்பேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் செங்கோட்டையில் சட்டமன்ற அலுவலகத்தின் கிளை அலுவலகம் அமைத்து 24 மணி நேரமும் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம் தந்த மகத்தான வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள் கடையநல்லூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் கழக தளபதி தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அவருடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவபாலன் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி வேட்பாளர்